துபாயில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 3 மணி ஆக போகுது. டெல்லி ஏர்போர்ட்ல இருப்போம். பயங்கர பொல்யூஷனு. எப்பவுமே இந்த நியூஸ்லாம் சொல்ற மாதிரி தான். லிட்டரலா மூச்சு கூட விட முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. நீ என்னன்னா இப்ப டெல்லியில காலங்கத்தால 3 மணி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஃபிளைட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறேன். போன வழக்கு முடியும் போதே வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து தாய்லாந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் வந்து தாய்லாந்து போகிறோம். ஸோ அது வந்து சென்னையிலேருந்து டெல்லி வந்துட்டு, அதுக்கப்புறமேட்டு டெல்லியில் 2 மணி சேர்ந்து அதுக்கப்புறம் 6:50க்கு கிராபிக்கு ஃப்ளைட்டு. ஸோ ரொம்ப நேரம் வெயிட்டிங் டைம் இருக்குது. ஏன்டா இப்படி புக் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லக்கேஜ் எல்லாம் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுறபடி இருந்தது. அவனே ஃப்ளைட்டை மாற்றி விட்ருவான். நம்ம வந்து இறங்கி மேனுவலாக பண்ணுற மாதிரி எல்லாம் இல்லை. பேக்கேஜும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலோடாக இருந்தது. ஏன்னா இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம 10 நாள் போகிறோம். ஸோ இது கன்வீனியண்ட்டாக இருந்ததுனால இப்படி பண்ணியிருக்கேன். டெல்லி ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இது வரைக்கும் நான் வந்ததே இல்லைங்க. இல்லை ஆக்சுவலி வந்திருக்கேன். 2017 2015 நான் வந்து யூஎஸ்ஏ போனேன் ஒரு தடவை. ஸோ யூஎஸ்ஏ போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியாவில் போனேன். ஸோ ஏர் இண்டியாவில் போகும்போது நான் வந்து டெல்லி வந்துட்டு டெல்லியிலேருந்து தான் யூஎஸ்ஏ போனேன் நான். ஸோ ஒரு தடவை வந்திருக்கேன், ஆனால் சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஏன்னா 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்ப்போம். இமிக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 நிமிஷம் எடுத்துருக்கோங்க. 2 மணி 2:30 மணி லேண்ட் ஆனோமா. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் வந்து இப்போ 4 மணி ஆயிடுச்சு. ஸோ 6:50க்கு தான் ஃப்ளைட்டு. ஸோ அது வரைக்கும் சுற்றி பார்க்கறது கடையாக இருக்குங்க. எல்லா கடையுமே இருக்குங்க. எல்லா பெரிய பெரிய கடையுமே இருக்குங்க. 3 hours later. தாய்லாந்து வந்து இறங்கியாச்சு. இப்போ அப்படியே லக்கேஜ் தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ டைம் என்ன எனக்கு சத்தியமாக தெரியலங்க. இங்கே டைம் டிஃப்ரென்ஸ் கொண்டு எதுவுமே தெரியல. ஆனால் வந்து நம்ம கேப் சர்வீஸ் புக் பண்ணதுனால நம்மள அப்படியே நம்ம தங்குற ஹோட்டலில் போயிட்டு இறக்கி விட்டுருவாங்க. எல்லாமே நமக்கு தான். எப்படி சூப்பரா பஞ்சம் இல்லாமல் செலவு பண்ணாங்க. எல்லாரும் தண்ணிக்குள்ள போறோம். என்னதான் சன்ஸ்கிரீன் எல்லாம் போட்டுட்டு வந்தாலும் பயங்கரமா டேன் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து டூர் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு இன்னொரு ஐலாண்டு கூட்டிகிட்டு பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தேங்காய் பாலில் பேஸ் பண்ணப்பட்ட சம் கோகனட் தாய் கறி. இது அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்காது. அந்த லைட்டர் சைடு இருக்கும். அண்ட் கொஞ்சம் பேட் தாய் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ரோல் அண்ட் நைஸ் அண்ட் ரைஸ் எல்லாமே இருக்குங்க. ரைஸ் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது ரைஸ் பார்க்குறதுக்கு. பட் வெரி ஃபுல்ஃபில்லிங் மீல். கம்மி குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஏற்கனவே நிறைய சாப்பிட்ருக்கேன் நேற்றுலேருந்தே. ஓகே, முதல்ல இந்த இடத்துலேருந்து இப்போ 3ஆவதா ஒரு ஐலாண்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, காவ் பாவ் லேண்டிங் அப்படின்ட்டு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிமிலர் லேண்ட்ஸ்கேப்புங்க. பட் ஆனால் சில கேவுக்கெல்லாம் என்ட்ரிஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சின்ன சின்ன கேவ் இருக்கு. அந்த கேவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக எக்ஸ்டெண்ட் எல்லாம் போகிற மாதிரி இல்லை. ஓரளவுக்கு டூரிஸ்ட்க்கு ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணிடுற ஐலாண்டே வந்து பார்த்தீங்கன்னா பிரானாங் கேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம். அப்படிங்க அப்படியே ரத்னாவுக்கு பக்கத்தில் தான் இருக்கு. கொஞ்சம் தூரம் ஒரு 300 மீட்டர் நடந்து வந்தால் லேண்ட்ஸ்கேப் அப்படியே கம்ப்ளீட்டாக இப்படி மாறி இருக்கு.
ஆனா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம் அவுட்ஃபிட்ல தாங்க இருக்காங்க. கம்ப்ளீட் ஸ்விம் அவுட்ஃபிட்ல தான் எல்லாரும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் வால்னு சொல்றாருங்க. இந்த டூரிஸ்ட் வால் வந்து யாரெல்லாம் எந்தெந்த கண்ட்ரில இருந்தெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் ஏதோ நினைவுகட்டமா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிருக்காங்க. டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல கூட வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. நாங்கள் இருக்கிற ஐலண்டோட வாக்கிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்ற லொக்கேஷன் இதான். மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் க்ளோஸ்டாக இருக்கு. திறந்துருக்கிறது எல்லாமே வெல்லிட்டா இருக்குங்க. பட் ஆனால் பீப்புள் அவ்வளோவா இப்போ வரைக்கும் தெரியல. இந்தியன் ரெஸ்டாரண்ட் எல்லாம் கூட இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்ங்க, எல்லா மீட்டும் வச்சிருக்காங்க. ஸ்குவிட்டு, ஃபிஷ்ல வெரைட்டி, பாப்ஸ்டர், அப்புறம் புரோட்டீன் 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 பயங்கரமான ஒரு லெவல்ல எல்லாம் புரோட்டீன் இருக்குங்க. மனுஷனுக்கு ட்ரக்ஸ்ன்னு வரும்போது பேசிக்கா என்னெல்லாம் பல ஊர்ல யூஸ் பண்றாங்களோ அதெல்லாம் ரெடிலி அவைலபிளா இருக்கு எல்லா இடத்துலயுமே. டின்னர் சாப்பிட வந்திருக்கேன். ஸோ டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சம் தாய் சிக்கன் பிராத் சூப் மாதிரி, இதுவும் கோகனட் பேஸ்டாக தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக மைல்டாக இருக்கு. ஃப்ளேவர்ஃபுல் பட் மைல்டு. அண்ட் ஒரு ஃபுல் கிரில் சிக்கன் சொல்லியிருக்கேன். முடிச்சிடுவேன், பட் இருந்தாலும் அதிகமாக சொல்லிட்டோமோ அப்படின்றது. இருக்கிறதுலே நான் சாப்பிட்ட ஒன் அது பெஸ்ட் சிக்கன். அவ்வளோ டெண்டராக இருக்கு. ஸ்கின் எல்லாம் பிரெஸ்ட் பீஸ் கொண்டு சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்கின் எல்லாம் அப்படியே உதிர்ந்து வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஹோங்காம் அப்படின்ட்டு வந்து அந்த ஐலண்ட் மெயின் ஐலண்ட் காப்பியில் வந்து இருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் நேஷனல் பார்க்குள்ள இருக்கிற இடத்துக்கு போகலாம். அது கம்ப்ளீட்லி ஜங்கிள் பேஸ்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீச் இருக்காது. கவுசாக் அதான் வந்து அந்த இடம் பேரு. ஸோ அங்கே பீச் எதுவும் இருக்காது. கம்ப்ளீட் நேஷனல் பார்க் ஜங்கிளுக்கு நடுவில். அங்கே வந்து அகாமடேஷனும் இருக்க போகுது. ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இப்போ ஒரு பஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் இருந்த ஐலண்ட் ராயலே ஐலண்ட்ல இருந்து ஒரு போட் எடுத்து மெயின்லாண்டுக்கு வந்து மெயின்லாண்டில் இருக்கிற பஸ் ஸ்டேஷனில் ஒரு மினி வேனில் வந்து காவ்சாக் வந்து நாங்கள் போக போகிறோம். இப்போ இன்ட்ரெஸ்டிங் லேண்ட்ஸ்கேப். அவ்வளோ கூட்டம் இல்லை. நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்ட்லாம் ஜகன்னு இருக்கும் கூட்டம். பட் ஆனால் இங்கே சுத்தமாக கூட்டமே இல்லை. எல்லா இடத்துலையும் குப்பை போடாதீங்கன்னு கிளியராக போட்டிருக்காங்க. குப்பை போட்டால் ஃபைன் இருக்குன்னு போட்டிருக்காங்க. லோக்கல்ஸும் கடையில் இருக்கிறவங்க எல்லாம் குப்பை போட மாட்டேங்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வராங்களோ அவங்களும் ரூல்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறதுனால வெளில ஆர்கனைஸ்டாக க்ளீனாக இருக்குது. எல்லா இடமுமே க்ளீனாக இருக்கு. வியஃபாக இருக்கு பார்க்க. நான் ஸ்ரீலங்கா போயிருந்தேன், அங்கேயும் இப்படி தான் இருக்குது. லைக் 1 மணி நேரம் 45 நிமிஷம் சென்னையிலேருந்து ஸ்ரீலங்கா, அங்கேயும் அவ்வளோ க்ளீனாக ஸ்பாட்லெஸ்ஸாக இருந்தது எல்லா இடமும். இங்கே வெயில் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்து ஒரு வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. 7-Eleven மற்ற ஷாப்ஸும் வச்சிருக்காங்க. பட் உங்களுக்கு எல்லா வகையான ட்ரிங்க்குமே இருக்கும். ப்ரோட்டீன் ஷேக் கொண்டு இருக்கு. ப்ரோட்டீன் ஷேக்கு, ஸ்நாக்ஸு, ஹேங் ஓவர் ட்ரிங்க்கு, ரியல் ஃபுட், எவ்ரிதிங் தேர். ஸோ பஸ் ஸ்டாண்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கெல்லாம் கடை இருப்போம். பட் ஆனால் இவங்க ஆக்சுவல் ஃபுட்டே லைவாகவே பண்ணி விற்கிறாங்க. அண்ட் ஜங்க் ஆப்ஷன்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்கு, குறையே இல்லை. பட் இந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே இது நம்ம ஊர்லயும் இருக்கும். கீழே பாருங்க, ஃபுல்லா ப்ரோட்டீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன எல்லாமே கூட பண்ணி தருவாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ ஆக்சுவலி வெயில் எக்ஸ் கொண்டு வச்சிருக்காங்க. வெயில் எக்ஸு. ஸோ நான் வெஜிடேரியனா இருந்தா ஜாலியா இருக்கான் பாய்ங்க. நான் ஒன்று வாங்கியிருப்பேன். நான் எப்படி இருக்குன்னு தைப்ப போகுது. Wow. And if tadi tôi lại thì cái quật phạm. ஸோ இப்போ வந்து நம்ம ஷேர்டு டாக்ஸி ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக காட்டுச்சு எல்லா இடத்துக்கு. இப்போ ஷேர் டாக்ஸிங்கிறதுனால நிறைய இடத்துக்கு போய் நிறைய பேரை பிக்அப் பண்ணி வேற டெஸ்டினேஷனை ட்ராப் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 11 o'clock கிளம்பி இருப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு 3:30 மணி மேலே ஆயிடுச்சு. 4 மணி ஆச்சு. இப்போ வந்து அந்த காவ்சாக் அப்படிங்கிற அந்த ஜங்கிள் டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. இது வந்து ஒரு நேஷனல் பார்க்கு. ஸோ அந்த ஷேர் டாக்ஸில இருந்து இப்போ இன்னொன்று ஒரு சர்வர் டாக்ஸில நம்ம போயிட்டு இருக்கோம்.
இப்போ தங்கியிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஜங்குள்குள்ளே இருக்குது அப்படின்னால லிட்ரலாக ஜங்குள்குள்ளே தான் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணியிருக்கிற இடம் ட்ரீ ஹவுஸ். இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற எல்லா வீடுமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸ் தான். எல்லாமே வந்து வேற வேற பேரில் இருக்கு, டிஃப்ரெண்ட் பேரில். இப்போ எங்கள் பக்கத்தில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ட்ரீ ஹவுஸ் தான். இப்போ இந்த ட்ரீ ஹவுஸும் சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா, சிம்பிளாக இருக்கு ஆனால் சூப்பராக இருக்கு. வியூ மெயின் ஹைலைட் ஃபேன் தான். இங்கே ஏர் கண்டிஷனர்லாம் இல்லை, போட்டால் தான் சரிப்பட்டு வராது. இப்போதான் பெட்டு, ஃபேனு, பேசிக் கம்யூனிட்டி இதெல்லாம் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்ரூம் இல்லை, பாத்ரூம் கிட்ட பெருசாகவே இருக்கு. ஸோ நான் எங்களோட ப்ராப்பர்ட்டி ட்ரீ ஹவுஸுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்கு. ரிவருங்க. ஒரு பாயிண்ட்ல நிரம்பி வலிஞ்சதுன்னா இந்த இடமே எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ தண்ணி கம்மியாக இருக்கு, பட் நிரம்பி வலியறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கவுசாக், அதாவது அந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஜங்கிளில் வந்து நம்மளோட அக்காமடேஷன்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு நாள் தங்கி எப்படி இருப்போம்னு பார்த்தேன். அதோடய வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேர் டாக்ஸி நிறைய ட்ராவல் லாகர்ஸ் எல்லாம் போகிறத நான் பார்த்துருக்கேன். குரூப்பாக டிஃப்ரெண்ட் எத்தனிசிட்டிஸ் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக பேசுறதுலாம் இருப்பாங்க. அதையும் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜங்கிள்லேருந்து திருப்பியும் போகணுன்னா ஷேர் டாக்ஸி எல்லாம் எடுக்கிறது வந்து பெரிய கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அத்தனை பேர் இந்த இடத்துலேருந்து ஒரே டைமில் கிளம்பி ஒரே டெஸ்டினேஷன் போகிறதெல்லாம் ப்ரிட்டி டவுட்ஃபுல். ஸோ லோக்கல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ட் டாக்ஸிக்கு இங்கேருந்து நாங்கள் போகிற அடுத்த டெஸ்டினேஷன் இட்ஸ் கோயிங் டு பி அ போட் ஹவுஸ், சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல்ஸும் சிங்கிள் டாக்ஸி நம்ம மட்டும் போகும்போது ஒரே அளவுக்கு தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாவது ட்ராவல் டூர் கம்பெனிலேருந்து புக் பண்ணணும், ஒரே அளவுக்கு தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு 1 hour 15 minutes ரைடு தான். பட் ஆனால் நமக்கு இந்த பெரிய வேன் வந்துடுது. சின்ன வண்டி ஆப்ஷன் இருந்ததுன்னு கூட தெரியல எனக்கு. இது வந்து 1500 baht சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு. பட் ஆனால் நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கனாலும், ஃபேமிலியாக வரீங்க அப்படிங்கிற போது 1500 baht இந்த ஹோல் வண்டியை நீங்கள் ரெண்ட் பண்ணி 1 மணி நேரமோ 2 மணி நேரம் டாக்ஸியோ போகிறீங்கிறது வந்து வில் பி வெரி மச் குட்ன்ற. லைக் இட்ஸ் நாட் அன் எக்ஸார்பிடன்ட் ப்ரைஸ் வென் கம்பேரிங் ஃபார் அ ஃபேமிலி. பாப்பேஸை நான் மட்டும்தான் போகிறேன் அப்படிங்கிற போது இது அளவுக்கு அதிகமாக கொடுக்கறது தான். பட் ஆனால் இதுதான் ஒரே ஆப்ஷன் அவைலபிளாக இருந்தது. ஏன் இதுவும் இன்னும் பெட்டராக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் டாக்ஸிக்கு பதிலாக. ஸோ காசாப் நேஷ்னல் பார்க்குக்கு இப்போ வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பாடிங்க. இந்த வாட்டர் பாடியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக பெஸ்ட் எவர் கேப்பபிலிட்டிஸில் டூரிசம்லேருந்து ரெவன்யூ பார்த்துடுறாங்க. ஏன்னா ஒரு என்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 600 baht ஒரு பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அது 3 to 3.5 இந்தியனுக்கு மாற்றினீங்கன்னா அதை விட அதிகமாக இருக்கும். இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மேலே போட்ஸ் இருக்கிற மாதிரி, லைக் வாட்டர் போட்ஸில் ஸ்டே பண்ணுற மாதிரி, ஹோட்டல்ஸே வாட்டரில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கூட டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா இடமுமே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்காகவே டிசைன் பண்ண மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போ வந்து இன்னொன்று பல பேரோட குரூப்பாக டூர் போக போகிறோம் நம்ம இந்த வாட்டரில், இந்த போட்ஸில். இதான் நம்ம இருக்கிற அகாமடேஷன் இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு திங் நோட் பண்ணல, பெட்டு, அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டிக் ஸ்பேஸில் வியூவோட திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு கொடுத்துருக்காங்க. 2 பேர் தான் தங்குறோம்னாலும் 4 பேர் தங்குறோம்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒருத்தவங்களா இருந்தாலும் மேலே இருந்தாலும் படுத்துக்கலாம், கீழே இருந்தாலும் படுத்துக்கலாம். எஸ்பெஷலி ஃபார் த வியூ. காலையில் எந்திரிக்கும் போது இதை பாருங்க. இங்க லிட்டரலா ஸ்விம்மிங் பண்ணலாங்க. நீங்க இந்த தண்ணி நீங்க குடிச்சுக்கலாம். ஸோ லஞ்சை காட்டுறேன், அதுக்கு முன்னாடி லஞ்சோட வியூவை பார்த்துருங்க. அங்கே தான் லஞ்சு எல்லாருக்குமே ஃபிக்ஸ்டாக தான் மெனு கொடுக்குறாங்க. ப்ரைமரிலி நான் வெஜிடேரியன், ரைஸ் இருக்குது, சம் ஃப்ரைட் ஃபிஷ், அதுக்கப்புறம் இது கோகோனட் சிக்கன், தாய் கறி, இது கொஞ்சம் பொட்டேட்டோஸோட, கிளியர் சிக்கன் சூப்பு, கொஞ்சம் பம்கின், அதுக்கப்புறமேட்டு வெஜிடபிள்ஸ்க்கு காலிஃப்ளவர் பாயில் பண்ணி கொடுத்துருவீங்க. ஒரு புடி தான் இன்னைக்கு சூப்பராக இருக்கும் போது.
வாவ், வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்குது. இதெல்லாம் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க சாப்பாடு. ஸோ இப்போ வந்து ப்ராப்பர்ட்டியில் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன போட் ரைட் கூட்டிகிட்டு போனாங்க. போட் ரைட் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து காட்டினாங்க எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர், நாட் சால்ட் வாட்டர். இங்கே இருக்கிற எல்லா வாட்டருமே நீங்கள் பார்க்குற நிறைய இருக்கு. அப்படியே கடல் அளவுக்கு இருக்கு தஜி, கடல் அளவுக்கு இருக்கு. இப்போ எமரல்ட் லேக் இருக்கும்ல தமிழ்நாட்டில், ஸோ அந்த எமரல்ட் லேக்கை விட இன்னும் எமரல்டா ஒரு வாட்டர் பாடி அவ்வளோ பெரிய டெரிட்டரி ஆக்கிபை பண்ணுது. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை வர காலையில் வெயில் பயங்கரமாக அடிச்சுது. ரூம்குள்ளே உட்காந்துருக்கும் போது ஒரு அவனில் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அப்படியே குளிருது, மழை பயங்கரமாக பெய்யுது. அப்படியே வெதர் கம்ப்ளீட்டாக வித்தின் 20 to 30 minutes அப்படியே மாறிடுச்சு. இப்போ டின்னர் உட்காந்துப்போம் பாருங்களா ஒரு பெரிய இருக்கு. கிராபி ஐலண்ட், கவுசாக், அதுக்கப்புறமேட்டு கடைசியா வந்து அந்த ஃப்ளோட்டிங் ஃப்ரெஷ் வாட்டர்ல ஸ்டே பண்ண ட்ரிப்பு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தாய்லாந்து. நான் வந்து ரூரல் சைட் ஆஃப் தாய்லாந்து, சிட்டி இல்லாம அவ்வளோ டெவலப்டா இல்லாம எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டூரிஸ்ட், மோஸ்ட்லி அந்த ஹோல் ஏரியாவே ஹோல் இடமே ஃபாரின் நேஷனல்ஸ்க்காக தான் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. அண்ட் கிரேசி பார்ட் சொல்லணும்னா இந்தியன்ஸே காணுவாங்க. தாய்லாண்ட்னாலே இந்தியன்ஸ் நிறைய போவாங்க. பக்கத்துலேயே இருக்கு குட் ஹாலிடே வெக்கேஷன் ஃபார் இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நானே இது வரைக்கும் பார்த்துருக்கேன் இவ்வளோ இயர்ஸ்ல, இன்ஸ்டாகிராம்ல அண்ட் சோஷியல் மீடியால. பட் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பார்ட் ஆஃப் தாய்லாந்து, நான் போயிருந்த பார்ட் ஆஃப் தாய்லாண்ட்ல சுத்தமா இந்தியன்ஸே காணும். நான் ஸ்டே பண்ண 3 இடத்துலயுமே ஒரு இந்தியன் கூட இல்லை. நான் ஸ்டே பண்ண 3 இடத்துலயுமே ஒரு இந்தியன் கூட நான் பார்க்கல. ஒயிட் பீப்புள் ஃப்ரம் யூரோப், அதுக்கப்புறமேட்டு சில ரஷ்யன்ஸ், அதுக்கப்புறம் அமெரிக்கன்ஸ், ஆஸ்திரேலியன்ஸ், நிறைய ஆஸ்திரேலியன்ஸ் இருந்தாங்க. அண்ட் மோஸ்ட்லி த ஒயிட் பீப்புள் இவங்க மட்டும் தான் இருந்தாங்க. மற்ற அரபிக் நேஷனல்ஸ், அந்த சில சைனீஸ் பீப்புள் இருந்தாங்க அப்பார்ட் ஃப்ரம் தட். ஸோ அப்படிதான் இருந்தது. இப்போ பேங்காக் போறேன் நான். ஸோ பேங்காக்ல வந்து என்ன இருக்கு, எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு, இதுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு சிமிலாரிட்டி இருக்கா, அட்லீஸ்ட் த பீப்புள் ஹூ கம் தேர், இது வந்து நான் அங்கே போய் நான் பார்த்துட்டு அதை நான் செப்பரேட்டா உங்களுக்கு அடுத்த உலகில் காட்டுறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் தட்டி விடுங்க. இன்னும் நிறைய டிராவல் வ்ளாக்ஸ் பண்ணுங்க ப்ரோ. இல்லாட்டி எப்படி இன்னும் பெட்டரா பண்றதுன்னு யாராவது எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னா ப்ளீஸ் கமெண்ட் டவுன் பிலோ.